வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம 8ஆம் வகுப்புல பார்ட் 1 பார்ட் 2 பார்த்திருக்கோம். அதோட பார்ட் 3 தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது டேர்ம் 1ல இருக்க செகண்ட் யூனிட் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. இந்த பாடத்துல ஆங்கிலேயர்களோட நிர்வாகம் எப்படி இருந்தது, நீதித்துறை எப்படி இருந்தது, உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது, போலீஸ் சிஸ்டம் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புல உள்ள எல்லா வரலாற்று பாடங்களையும் முடிச்சிருக்கோம். அந்த வீடியோட பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை நீங்க படிக்கும்போது பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து நம்ம சேனலோட டெலிகிராம் சேனல் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ஒரு 10 போல் கொஸ்டின்ஸ் வரும். அதை நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். வாங்க பார்ப்போம். ஆங்கிலேயர்களோட நிர்வாக அமைப்பு. இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் நிர்வாக அமைப்பு. உங்களுக்கான ஒரு கேள்வி, முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்திருக்கும்? எந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆங்கிலேயர்களோட நிர்வாக அமைப்பை 4 முக்கிய பிரிவா நம்ம பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா குடிமைப்பணி, அதாவது சிவில் சர்வீசஸ், இராணுவம், காவல், நீதித்துறை. இப்ப இந்த 4 பிரிவுல முதல்ல நம்ம குடிமை பணிகளை நம்ம பார்க்க போறோம். இந்த குடிமை பணிகள்ல சிவில் சர்வீஸ்னா குடிமை பணிகள். இந்த முதல்ல இந்த சிவில் சர்வீஸ்ங்கிற வார்த்தையை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்துறது யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் முதல்ல நமக்கு இந்தியால அறிமுகப்படுத்தியிருக்காங்க. குடிமைப்பணி ஊழியர்களை என்ன பண்றாங்கன்னா இராணுவ அதிகாரியிடமிருந்து வேறுபடுத்தி காட்டினதுதான் இந்த குடிமைப்பணி. இவங்களோட முக்கியமான வேலை என்ன? அந்த குடிமை பணியில் இருக்கவங்களோட முக்கியமான வேலைன்னா சட்டங்களை முறையா செயல்படுத்துதல், 2வது வரி வசூலித்தல். வரி வசூலிக்கிறதும் லா அண்ட் ஆர்டரை என்ஹான்ஸ் பண்றது, என்ஷூர் பண்றது, இதெல்லாம் யாரோட வேலை அப்படின்னா இந்த குடிமை பணியோட தான் வேலை. அதுக்கடுத்துதான் ஆரம்ப காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த வியாபார ரீதியாக தான் இந்த குடிமை பணி இனிஷியல் டைம், அது ஆரம்ப காலத்துல வியாபார ரீதியாக இந்த குடிமை பணியை தோற்றுவிச்சிருக்காங்க. பட் லேட்டரா என்ன ஆகுதுன்னா இது ஒரு பொது பணியா மாறி இருக்கு. இந்த பணியோட நியமனங்கள்ல யார் பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேயர்களோட கையில, அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட இயக்குனர் அவரோட தனி உரிமை தான் இந்த யாரை வந்து இந்த போஸ்ட்ல வந்து அப்பாயிண்ட் பண்றது, யாரை நியமனம் பண்றது அப்படிங்கிறது இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட இயக்குனரோட தனி உரிமையா இருந்திருக்கு இந்த குடிமை பணி. இந்த நியமனம் பண்ணும்போது, இப்ப குடிமை பணியை நியமனம் பண்ணும்போது ஊழியர்கள் என்ன பண்றாங்கன்னா லஞ்சம், சட்டவிரோதமான செயல்கள்லாம் ஈடுபட்டனால லேட்டரா இதெல்லாம் வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் காரன்வாலிஸ் 1786 பதவியேற்றவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தனியார் வணிகத்திற்கு எதிராக சட்டங்களை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்தது மூலமா நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்திருப்பாங்க. என்னென்ன மாற்றங்கள்லாம், முதல்ல இந்த சிவில் சர்வீஸ்ல உள்ள போஸ்டா ஒரு ஹையர் போஸ்டா கொண்டு வந்திருப்பாரு காரன்வாலிஸ். அவங்களோட சம்பளத்தை அதிகப்படுத்தி அவங்களோட அதிகாரத்தை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அதிகப்படுத்திருப்பாரு. அதாவது உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான பிரஸ்டீஜியஸ் போஸ்டா வந்து சிவில் சர்வீஸா கொண்டு வந்திருப்பாரு. 1798 இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவி ஏற்கிறாரு வெல்லஸ்லி பிரபு. 1800 என்ன பண்றாருன்னா ட்ரைனிங் சென்டரை ஸ்டார்ட் பண்றாரு. எங்க ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா கல்கத்தாவில் இருக்கிற வில்லியம் கோட்டையில ஒரு கல்லூரியை நிறுவுறாரு வெல்லஸ்லி பிரபு. இந்த அதே டைம்ல அந்த கம்பெனி இயக்குனர், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுள்ள இருக்கிற இயக்குநர்களுக்கு இது பிடிக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெய்லிபரி, லண்டன்ல இருக்க ஹெய்லிபரியில இந்த கல்லூரியை நிறுவியிருப்பாங்க. யாருன்னா இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட இயக்குனர். அதாவது வெல்லஸ்லி பிரபு இந்தியாவில் கல்கத்தாவில் இருக்கிற இடத்துலதான் ட்ரைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த இயக்குனர்கள் ஹெய்லிபெரி, அதாவது இங்கிலாந்துல அந்த கல்லூரியை நிறுவியிருப்பாங்க. அதுக்கடுத்ததா போட்டித் தேர்வு மூலம் நியமனம் பண்ற ஒரு விஷயத்த எது மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1833 உள்ள பட்டய சட்டம் படிதான் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அறிமுகப்படுத்துறாங்க. லேட்டரா தான் இது என்ன ஆகும் அப்படின்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன ஆயிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கம்பெனியோட இயக்குனர் அவையால் நியமனம் செஞ்சவங்க மட்டும்தான் என்ன பண்ணலாம்னா போட்டித் தேர்வை எழுதலாம். இப்ப நியமனம் செய்யல அப்படின்னா போட்டித் தேர்வை எழுத முடியாது. இப்ப அதனால அந்த விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு முறை, இந்த முறை நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு முறை லேட்டரா 1853 தான் கம்பெனி ஊழியர்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதுற சிஸ்டமை கொண்டு வராங்க. 1858 இந்திய அரசு சட்டம், 1858 இந்திய அரசு சட்டம் மூலமா இது உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி போட்டித் தேர்வு மூலம் அவங்க போஸ்ட்ல வந்து சேருதுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது எப்ப அப்படின்னா 1858 இருந்த இந்திய அரசு சட்டத்தின் மூலம்.
அந்த டைம்ல 1858 அதிகபட்ச வயசு ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு அதிகபட்ச வயசு 23 இருந்திருக்கு. லேட்டர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 22 குறைச்சிருப்பாங்க 1860க்கான ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமா. அதுக்கப்புறமா 1866 21ஆவும் 1876 19 வயசாவும் குறைச்சிருப்பாங்க. அதாவது அதிகபட்ச வயசு இத்தனை வயசு வரைக்கும் தான் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறது 19 குறைச்சிருப்பாங்க 1876. 1861 உள்ள இந்திய அரசு சட்டத்தின்படி உயர் நிர்வாக பதவி, நீதித்துறை பதவி எல்லாம் ஒப்பந்த அடிப்படையில நியமனம் செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த பதவி தான் என்ன ஆகுது அப்படின்னா லேட்டரா இந்தியன் சிவில் சர்வீஸா ஆகுது. அதாவது இந்தியன் ஆட்சி பணியா மாறுது. இதுக்கான வயது வரம்பு எல்லாம் குறைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து லண்டன்ல போய் எக்ஸாம் எழுதுறது. இந்த காரணத்தினால இந்த ICS எக்ஸாம் எழுதினவங்க இந்தியர்கள் எழுதுனது ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். அதுல பாஸ் ஆனவங்க யாரு அப்படின்னா 1869 சுரேந்திரநாத் பானர்ஜி, ராம்சந்திர தத், பிஹாரி லால் குப்தா இந்த ICS எக்ஸாம்ல பாஸ் ஆன 3 பேரு. அதுக்கடுத்து இந்தியாவில இருந்து பாஸ் ஆன முதல் ஆள் அப்படி யாருன்னா முதல் நபர் 1863 சத்யேந்திரநாத் தாகூர். சத்யேந்திரநாத் தாகூர் தான் ஒரு முதல் இந்தியர் இந்த ICS எக்ஸாம், இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமா பாஸ் பண்ண முதல் இந்தியர். இந்த ICS தேர்வுக்கான வயது வரம்ப லேட்டா என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. ரொம்ப எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. 1892 21ல இருந்து 23 அதிகப்படுத்துறாங்க. அதிகபட்ச வயசை 21ல இருந்து 23 மாத்துறாங்க. 1912 இஸ்லிங்டன் பிரபு தலைமையில இந்த 1912 இஸ்லிங்டன் பிரபு என்பவரோட தலைமையில ஒரு குழுவை உருவாக்குறாங்க. அந்த குழு தான் ராயல் கமிஷன். இந்த குழுவோட முக்கியமான வேலை அப்படின்னா இந்த அரசு பதவிகள், இந்த இந்தியாவில் இருக்கிற சிஸ்டம் எப்படி அப்பாயின்ட் பண்றாங்க, ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பத்தி ஆராய்ச்சி செய்யறதுக்காக தான் இந்த ராயல் கமிஷன் நிறுவப்பட்டிருக்கும். இதுல இந்தியர்கள் யார் உறுப்பினராக இருந்திருப்பாங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே, சார் அப்துல் ரஹீம், அடுத்து 4 ஆங்கிலேயர்கள் இந்த ராயல் கமிஷன்ல இருந்திருப்பாங்க. 1917 இவ்வாணையம் என்ன பண்ணுது அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரெக்கமெண்டேஷன்னா பார்ப்போம். இந்தியர்களோட கோரிக்கையை பூர்த்தி செய்யறதாகவும் குடிமை பணி தேர்வை இந்திய மயமாக்குறதாகவும் இருக்குது. அதுக்கடுத்துதான் 1918 இந்திய ஆட்சி பணியில இந்தியர்கள் 33% இருக்கணும்னு சொல்லிட்டு மாண்டேக மற்றும் சம்ஸ்போர்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. லீ பிரபு தலைமையிலான இந்த ராயல் கமிஷன் இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி, இந்திய காடுகள் பணி இந்த ஆகிய நியமனங்கள்லாம் இந்தியாவுக்கான அரசு செயலர் கட்டுப்பாட்டுல இருக்கணுங்கிறத இந்த லீ கமிஷன், அதாவது லீ பிரபு தலைமையில இருக்கிற ராயல் கமிஷன் பரிந்துரை செஞ்சிருக்கு. இதுபடி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்னையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறுவனம் அப்படிங்கிறத இந்த குழு பரிந்துரை செஞ்சிருக்கு. 1935 இந்திய அரசு சட்டம் 1935 மத்தியில கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையத்தையும் மாகாணங்கள்ல மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையத்தையும் அதே மாதிரி 2-3 மாகாணம் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஒன்றிணைந்த மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத வழிவகை செஞ்சதுதான் இந்த 1935 சட்டம். அதாவது மத்திய இது கன்சிடர் இது UPSC, இது TNPSC இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த தேர்வாணையத்தை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், அதாவது மாகாணம் அதே மாதிரி சென்டர்லையும் கூட்டாட்சியிலையும் அதுக்கப்புறம் ஒரு சில மாகாணம் சேர்ந்ததுக்கு ஒவ்வொரு தேர்வாணையத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நியமிக்கணும். அதுதான் இந்த 1935 அந்த சட்டம் நமக்கு சொல்லியிருக்கு. ஆங்கிலேயர்களுக்கு உதவி செய்யறதுக்காக இனிஷியலா இந்த குடிமை பணியை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நியமனம் செஞ்சிருப்பாங்க. பட் லேட்டரா இந்தியா சுதந்திரம் வாங்குறப்ப இந்த குடிமை பணி தான் என்னன்னா இந்தியாவுக்கு ஒரு அடித்தளமா இருந்திருக்கும். இந்தியா ஆட்சியில அடித்தளமா இருந்திருக்கும் இந்த குடிமை பணிகள். அதுக்கடுத்ததான் ராணுவம். இந்தியாவில் இருக்க ராணுவம்ங்கிறது பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ண ராணுவ முறைகள், அதோட எவால்வேஷன் தான் இப்ப இந்தியாவில் இருக்க ராணுவ அமைப்பு. இதுல இந்தியாவில் இந்தியர்களை சேர்த்த அந்த பிரிட்டிஷ் ராணுவ அமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா சிப்பாய் ராணுவம். அதாவது ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி ராணுவத்திற்கு இந்தியர்களை ஆட்களை சேர்த்திருக்கு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சிப்பாய் ராணுவம். இந்த ராணுவ அதிகாரிகளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இப்ப இந்தியாவில இருந்து சேர்ந்திருப்பாங்கல்ல இவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சேலரி கம்மியா கொடுத்துருப்பாங்க. ஆனா ஐரோப்பியன், அதாவது ஆங்கிலேயர்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆங்கிலேய
ஒரு ராணுவ வீரருக்கு அதிக சம்பளத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேறுபாடு இருந்திருக்கும். அதே மாதிரி ஹையர் போஸ்டா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்தியர்களுக்கு உயர் பதவிகளை, ராணுவத்தையும் உயர் பதவிகளை கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது இந்தியர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய உயர் பதவி தான் சுபேதார். அதாவது ரொம்ப சின்ன போஸ்ட் தான் ஹையர் போஸ்டாவே இந்தியர்களுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த காரணங்கள்னால என்ன ஆகும் அப்படின்னா 1857 ரிவோல்ட்டுக்கு இது ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கும். நமக்கு இங்க பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பிளாசி போர் 1757 அந்த டைம்ல ஐரோப்பிய காலாட்படை 1950 பேரும், ஐரோப்பிய பீரங்கி படை 100 பேரும், ஆங்கிலேய மாலுமிகள் 50 பேரும், இந்திய சிப்பாய்கள் 2100 பேரும், வங்காளத்துல இருந்த ஆங்கில ராணுவம் 6000 பேர் இருந்திருக்காங்க. பட் 1857 இந்திய ராணுவத்துல 3,11,400 வீரர்கள்ல 2,65,900 வீரர்கள் இந்தியர்களா இருந்திருப்பாங்க. உயர் பதவிகள்ல யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் மட்டும் இருந்திருப்பாங்க. காவல்துறை 1765 என்ன ஆகும் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் கையில இந்த திவானி ரைட்ஸ், இந்த வரி வசூல் செய்யற உரிமை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு போகுது. அந்த போற டைம்ல சர்க்கார், அதாவது சர்க்கார்ங்கிறது கிராம மாவட்டங்கள் என்ற ஆட்சி பிரிவுக்கு ஃபௌஜ்தாரிங்கிறது காவல் செய்யற ஒரு பணிதான். அந்த ஃபௌஜ்தாரி இந்த சர்க்காருக்கு போகுது. ஃபௌஜ்தாரி யார் கையில இருக்கும் அப்படின்னா முகலாயர்கள் கையில இருந்திருக்கும். நகரத்துல உள்ள காவல் வேலைகளை நிர்வகிக்கிற ஒரு அலுவலர் யார் அப்படின்னா கொத்வால் இருந்திருப்பாரு. அதே மாதிரி கிராமங்கள்ல பண்றதுக்கு கிராம காவலாளிகள் இருந்திருப்பாங்க. அந்த கிராம காவலாளிகள் யாரு கீழே இருந்திருப்பாங்க அப்படின்னா ஜமீன்தார் கீழே இருந்திருப்பாங்க. ஜமீன்தார்கள் தான் இந்த கிராம காவலாளிகளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்பளத்தை கொடுத்திருப்பாங்க. இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார்? இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் கேரன் வாலிஸ் பிரபு. அதுக்கடுத்துதான் 1791 இந்த காவல்துறையை உருவாக்கியிருக்காரு. தனியா வந்து காவல்துறையை உருவாக்கியிருக்காரு கேரன் வாலிஸ் பிரபு. இதுல தரோஹாங்கிற ஒரு ஆளை அந்த காவலுக்கு ஒரு தலைவரா வந்து கொண்டு வர்றாரு. எதுக்கு தலைவர் அப்படின்னா சரகங்கள், தானாக்கள்ங்கிறது ஒரு பிளேஸ்க்கு ஒரு தலைவர். ஸோ அதுதான் வந்து தரோஹா. இந்த மாதிரியான காவல் பகுதிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. கிராமங்கள்ல காவல் பணி செய்யற அதிகாரம் கிராமத்திட்ட இருந்திருக்கு. ஸோ இந்த கிராமத்தை பரம்பரையா யார் வந்து காவல் வேலை பார்த்திருப்பாங்க அப்படின்னா சவுக்கிதார்கள் பார்த்திருப்பாங்க. பெரிய நகரங்கள்ல கொத்வால் என்ற காவல் பணி இருந்திருக்கு. அதாவது கிராமங்கள்ல சவுக்கிதார்களும் நகரங்கள்ல கொத்வால் பணி இருந்திருக்கு. ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு தரோஹா வந்து நியமிக்கிறாங்க. ஒரு அதாவது தரோஹாவை லேட்டரா 1802 மதராஸ் மாகாணத்துக்கு என்ன பண்றாங்கன்னா விரிவுபடுத்துறாங்க. தரோஹாங்கிறது ஒரு பகுதியில ஒரு மாகாணத்தை கொடுத்துருவாங்க தரோஹாங்கிறது. ஸோ அதுக்கு தலைவரா தரோஹாங்கிறது தானாக்களுக்கு தலைவரா இருப்பாரு. இந்த மாவட்ட கண்காணிப்பாளர் பதவி உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும் அப்படின்னா மாவட்ட நீதிபதி கையில தான் இருந்திருக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களும். ஒவ்வொரு தானாவிற்கும் ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் நியமிச்சிருக்காங்க. எப்ப அப்படின்னா 1808 மாவட்ட ஆட்சி தலைவர்கிட்ட என்னாகும் அப்படின்னா காவல்துறையை கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சி தலைவர்கிட்ட இந்த காவல்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பை கொடுத்துருக்காங்க. காவல்துறையில முக்கிய பணியா எது இருந்திருக்கும் அப்படின்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக யாராவது சதி செய்யறாங்களா, ஏதாவது குற்றம் செய்யறாங்களாங்கிறத கண்காணிக்கிறத இந்த காவல்துறையோட முக்கிய வேலையா இருந்திருக்கும். யார்கிட்ட இந்த பொறுப்பு போகும் அப்படின்னா மாவட்ட ஆட்சி தலைவர்கிட்ட போயிருக்கும். நீதித்துறை அமைப்பு 1772 இந்த இரட்டையாட்சி முறையை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வாரன் ஹஸ்டிங் ஒழிச்சதுக்கு அப்புறமா இந்த நீதி வழங்குற ஒரு வேலையும் அதே மாதிரி வரி வசூல் செய்யற அதிகாரமும் என்ன ஆகும்னா ரெண்டா செப்பரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே ஆள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நீதியும் கொடுப்பாங்க, ஒரே ஆள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரியும் வசூலிப்பாங்க. இப்ப அது ரெண்டையும் செப்பரேட் பண்ணி நீதித்துறைக்கு என்ன பண்றாங்கன்னா சிவில் நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம் சொல்லி 2 நீதிமன்றத்தை கொடுக்குறாங்க. இந்த சிவில் நீதிமன்றம்ங்கிறது திவானி அதாலத், அதே மாதிரி குற்றவியல் நீதிமன்றம்ங்கிறது ஃபௌஜ்தாரி அதாலத் என்ற 2 நீதிமன்றம் வந்து உருவாக்கப்படுது. 1773 கொண்டு வந்த ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றத்தை நிறுவுறாங்க. இந்த உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதியா ஒருத்தரும் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஒரு துணை நீதிபதி 3 பேரையும் வந்து நிறுவியிருப்பாங்க. லேட்டரா மதராஸ் மற்றும் பம்பாயில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றங்களை நிறுவியிருப்பாங்க. அதாவது 1801 மதராஸ்லயும் 1823 பம்பாயிலையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. 1832 வில்லியம் பெண்டிங் பிரபு ஜூரி முறையை கல்கத்தாவில்
கொண்டு வராரு. அதுக்கு முன்னாடி இப்ப இந்த கோர்ட்ல என்னென்ன கேசஸ் வந்து டீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதாவது சிவில், குற்றவியல், திருச்சபை, பிரத்யேக வழக்கு. இந்த வழக்கை பத்தி தான் இந்த கல்கத்தா நீதிமன்றம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விசாரிப்பாங்க. சட்டங்களை தொகுக்கிறதுக்கு இந்திய சட்ட ஆணையம், இந்திய சட்ட ஆணையம் லா கமிஷன்ங்கிற இந்திய சட்ட ஆணையத்தை வந்து கொண்டு வராங்க. அதுக்கடுத்ததான் நாடு முழுவதும் சட்டத்தின் ஆட்சி முறை, அதாவது ஒரு சட்டத்தை ஹோல் கண்ட்ரி என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணுங்கிறத நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. 1861 இந்திய உயர்நீதிமன்ற சட்டம். என்ன சட்டம்னா இந்திய உயர்நீதிமன்ற சட்டம். இந்த சட்டத்தின்படி கல்கத்தா, பம்பாய், மதராஸ் இந்த பகுதிகளில் ஆல்ரெடி உச்ச நீதிமன்றமா கொண்டு வந்திருப்பாங்க, அதெல்லாம் மாத்தி உயர் நீதிமன்றங்களா கொண்டு வந்திருப்பாங்க. லேட்டர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த கல்கத்தால இருந்த உச்ச நீதிமன்றத்தை உயர் நீதிமன்றமா மாத்திருப்பாங்க. அதே மாதிரி டெல்லியில என்ன பண்ணிருப்பாங்கன்னா உச்ச நீதிமன்றமாவும் மாத்திருப்பாங்க. அது லேட்டர் டைம் தான் நடந்திருக்கும். நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வில்லியம் கோட்டை, அதாவது வங்காளத்தில் இருக்க வில்லியம் கோட்டையில முதல் தலைமை நீதிபதியா யார் வந்திருப்பாங்கன்னா சார் எலிஜா இம்பே. மதராஸ் உயர் நீதிமன்றத்துல முதல் இந்திய தலைமை நீதிபதி யாருன்னா சார் திருவாரூர் முத்துசாமி. அதுக்கடுத்ததான் துணைப்படை திட்டம் 1798. துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வெல்லஸ்லி பிரபு. இந்த துணைப்படை திட்டத்தின்படி அறிமுகப்படுத்திய துணைப்படை திட்டத்தின்படி இந்தியாவில் இருக்கிற சுதேச அரசுகள் இந்த துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படின்னா இப்ப இந்திய அரசுகள் என்ன பண்ணணும்னா அவங்களோட படையை பாதியா குறைச்சிட்டு ஆங்கிலேயர்களோட படையை உங்களுக்கு பாதுகாப்பா வந்து என்ன பண்ணணும்னா ஏத்துக்கணும். அதுக்கடுத்ததான் என்ன பண்ணணும்னா இவங்க அவங்களுக்கு பே பண்ணணும் இல்லையா, அவங்களுக்கு அதாவது அந்த படைகளை வந்து கொண்டு வர்றதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு, அவங்களை மெயின்டைன் பண்றதுக்கு. ஸோ அதுக்கான மணியை வந்து யார் பே பண்ணணும் அப்படின்னா இந்திய அரசுகள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஆங்கிலேயர்களுக்கு வந்து பே பண்ணணும். அதுக்கடுத்துதான் இந்திய அரசுகள் வெளியில அயல்நாட்டுல எந்த ஒரு தொடர்பு, வணிக தொடர்பு இல்லை ஏதோ ஒரு தொடர்பு எது இருந்தாலும் ஆங்கிலேயர்கள்ட்ட கேட்டுட்டு தான் என்ன பண்ணணும்னா அவங்க அந்த விஷயத்த பண்ணணும். அதே மாதிரி மற்ற ஐரோப்பியர்கள் யாராவது இந்திய அரசுகள் கோர்ட்ல இருந்தாங்க, அவையில இருந்தாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வெளியில போக சொல்லிடணும். அதே மாதிரி இந்திய அரசுகளோட அவையில ஆங்கிலேயர்கள் சார்பா வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சுதந்திர அரசுகள் அவையில இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம், முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து துணைப்படை திட்டத்துல கொண்டு வருவாங்க. இந்த துணைப்படை திட்டத்துல அதிகமான பெனிஃபிட்ஸ் யாருக்கு இருக்குன்னா ஆங்கிலேயர்கள் தான் இருக்கும். ஏன்னா அவங்க படைய அடுத்த சுதந்திர அரசுகள்கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஓனா செலவு பண்ணல, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா செலவு பண்றதுக்கு காசு வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அவங்களோட படை, ஏதாவது சுதேச அரசுகள்கிட்ட படை இருக்காது. அவங்களுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன், ஏதாவது செக்யூரிட்டி ரிலேட்டடா எது வேணாலும் யார்கிட்ட வந்து நிக்கணும் அப்படின்னா ஆங்கிலேயர்கள்ட்ட தான் நிக்கணும். ஏன்னா ஆங்கிலேயர்கள் துணைப்படை திட்டத்தின்படி ஆங்கிலேயர்கள் எப்பெல்லாம் சுதேச அரசுகளுக்கு அச்சுறுத்தல் வருதோ அப்பெல்லாம் இந்த ஆங்கிலேய படைகள் அவங்களுக்கு போய் உதவி செய்யும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆங்கிலேயர்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி சுதந்திர அரசுகளுக்கு இது வீக்கனா இருந்திருக்கும். இந்த துணைப்படை திட்டத்தை ஏற்ற ஒரு சில சுதேச அரசுகள் நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த பாக்ஸ்ல. என்னென்ன அப்படின்னா தஞ்சாவூர், அயோத்தி, பேஷ்வா, மராத்திய பேஷ்வா, மராத்திய போன்ஸ்லே, குவாலியர், இந்தூர், ஜெய்ப்பூர், உதய்பூர், ஜோத்பூர் இவங்கெல்லாம் இந்த துணைப்படை திட்டத்தை ஏற்றிருப்பாங்க. அதுக்கடுத்ததான் வாரிசு இழப்பு கொள்கை 1842. வாரிசு இழப்பு கொள்கை 1842 அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா டல்ஹௌசி பிரபு. 1848 இந்த கொள்கையை அறிவிக்கிறாரு. இதுபடி சுதேச மன்னர்கள் என்ன பண்ணணும்னா இப்ப அவங்களுக்கு ஆண் வாரிசு இல்ல, சுதேச அரசர்களுக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த அவங்களோட வாரிசுக்கு என்ன பண்ணலாம், அவங்க சொத்தை கொடுக்கலாம். ஆனா என்ன பண்ண முடியாது அப்படின்னா இவங்களோட ஆட்சி பண்ற அதிகாரத்தை அந்த பையனுக்கோ யாருக்கோ கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அதிகாரம், ஆட்சி பண்ற பொறுப்பு யாருக்கு போகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆங்கிலேயர்களுக்கு போயிடும். இதனால எந்த ஒரு அடாப்ட் பண்ணவும் முடியாது சுதந்திர அரசுகள். ஸோ இதனாலதான் ராணி ஜான்சி ராணி 1857 நடந்த பெரும் புரட்சியில கலந்துருப்பாங்க. ஸோ இந்த வாரிசிழப்பு கொள்கை டல்ஹௌசி பிரபு அறிமுகப்படுத்தியது. இந்த மாதிரி சுதந்திர அரசுகளுக்கு பல பிரச்சனைகளை வந்திருக்கும். 1857 இந்த பெரும் புரட்சிக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கும். இதை நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்துதான் வாரிசிழப்பு கொள்கையை யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சதாரா, அடுத்ததா ஜெய்ப்பூர், சம்பல்பூர், பகத், உதய்பூர், ஜான்சி, நாக்பூர். உங்களுக்கான ஒரு கேள்வி, எந்த சட்டத்தின்படி
கல்கத்தாவில் உயர்நீதிமன்றம் வைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ப்ரொவிஷன் வந்து வந்திருக்கும். எந்த சட்டம்ங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஆங்கிலேயர்கள் இந்த போர்கள்லாம், மைசூர் போர், கர்நாடக போர்லாம் ஆங்கிலேயர்களை வெற்றி பெற்றதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட படை வந்து அதிகமா இருந்திருக்கும், அவர்களுடைய கடல் வலிமை அதிகம், அதே மாதிரி தொழில் துறையில வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அறிவியல் ரீதியா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக் அந்த டைம்ல இருந்த டெக்னிக்லாம் யார்கிட்ட இருக்கும்னா ஆங்கிலேயர்கள்ட்ட இருக்கும். ஏன்னா பொருளாதார வளர்ச்சி என்னன்னா ஆங்கிலேயர்கள்ட்ட அதிகமா இருந்திருக்கும். அதே மாதிரி ராஜதந்திரம், டிப்ளமேசி, ஒரு விஷயத்த போய் வந்து பேசுறது, அதுல ஜெயிக்கிறது, இந்த உடன்படிக்கையை மேற்கொள்றது, இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் ராஜதந்திரமா வந்து செயல்பட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், இந்தியாவில் உள்ள இந்திய அரசர்கள்ட்ட ஒற்றுமை இல்லாம இருந்திருக்கும். அதே மாதிரி ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்த அந்த அளவுக்கு வந்து இவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா அவேர்னஸா இருந்திருக்க மாட்டாங்க. முடிவுரை, இதுல பிளாசி போருக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னா ஆங்கிலேயர்கள் வந்து எதுல என்டர் ஆவாங்க அப்படின்னா பொலிட்டிக்கலா, அரசியல் ரீதியா என்டர் ஆவாங்க. அதை தொடர்ந்து 1857 ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டிருக்கும். அந்த புரட்சிக்கு அப்புறம் தான் இங்கிலாந்து மகாராணியோட ஆட்சி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண இருக்கும். 1800 மற்றும் 1808 தென்னிந்திய கழகம், 1806 வேலூர் கழகம், 1857 பெரும்புரட்சி, இதெல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கும். சம்மரி, சிராஜுத்தௌலா வங்காளத்துல அரியணை ஏறி இருக்காரு. அலிநகர் உடன்படிக்கை 1757 கையெழுத்தாயிருக்கு. கர்நாடகா போர்கள் கொடுத்திருக்காங்க. சுல்தான் வந்து திப்பு சுல்தான் 3.6 கோடி ரூபாயை யாருக்கு கொடுத்திருப்பானா ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்திருப்பாரு. 1799 வெல்லஸ்லி பிரபு போர அறிவிச்சிருக்காரு. யாருக்கு எதிரான திப்பு சுல்தானுக்கு எதிராக. காரன்வாலிஸ் பிரபு தரோகா என்பவரை தலைவரா கொண்ட சரகங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு. இது வந்து காவல் முறை சிஸ்டம்ல ஒண்ணு. வங்காளத்துல வில்லியம் கோட்டையில உச்ச நீதிமன்றத்துல முதல் தலைமை நீதிபதியா சர் எலிஜா இம்பே வந்திருப்பாரு. வெல்லஸ்லி பிரபு துணைப்பணி திட்டத்தையும் டல்ஹவுசி பிரபு வாரிசிலிப்பு கொள்கையும் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் தான் இந்த நம்ம பாடத்துல பார்த்துருக்கோம். இப்போ 8ஆம் வகுப்புல இருக்க 2வது யூனிட் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை நம்ம பார்ட் 1, 2, 3 மொத்தம் 3 பார்ட் நம்ம முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாடத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்.